ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடரின் 7வது நாளான இன்று இந்தியா விளையாடும் போட்டிகள் குறித்து பார்க்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடரில் 2 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ள மனு பாக்கர் நண்பகல் 12:30 மணிக்கு 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் சக வீராங்கனை ஈஷா சிங்குடன் களமிறங்க உள்ளார். கோல்ஃப் 2வது சுற்று போட்டியில் இந்தியா சார்பில் சுபான்கர் சர்மா, ககன்ஜீத் புல்லர் ஆகியோர் விளையாட உள்ளனர். நண்பகல் 1 மணிக்கு தொடங்கும் ஆடவருக்கான துப்பாக்கிச் சுடுதல் ஸ்கீட் பிரிவில் ஆனந்த் ஜீத் சிங் நருக்கா களமிறங்க உள்ளார். பகல் 1 மணிக்கு நடைபெறும் கலப்பு இரட்டையர் வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பாகத், தீரஜ் பொம்மதேவரா இந்தோனேஷிய இணையை எதிர்த்து விளையாட உள்ளனர். பகல் 1:30 மணிக்கு நடைபெறும் மகளிருக்கான 78 கிலோ ஜூடோ போட்டியில் இந்தியாவின் துலிகா மான் கியூபாவின் ஐடலைஸ் ஆர்டைஸை எதிர்த்து விளையாட உள்ளார். மாலை 3:45 மணிக்கு தமிழக வீராங்கனை நேத்ரா குமணன் பங்கேற்கும் பாய்மர படகு போட்டி நடைபெறுகிறது. மாலை 4:45 மணிக்கு இந்திய ஆடவர் ஹாக்கி அணி ஆஸ்திரேலிய அணியை எதிர்த்து விளையாட உள்ளனர். மாலை 6:30 மணிக்கு ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்டன் காலிறுதி போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் விளையாட உள்ளார். இரவு 9:40 மணிக்கு தொடங்கும் மகளிருக்கான 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் பருள் சௌத்ரி மற்றும் அங்கிதா விளையாட உள்ளனர். இரவு 11:40 மணிக்கு நடைபெறும் குண்டு எறிதல் போட்டியில் தஜிந்தர் பால் சிங் விளையாட உள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார். ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.